ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி வந்து புளியமுத்து வறுக்க போகிறோம். அதாவது பழைய நினைவுகள். நான் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் இது தான். இப்போ வந்து நல்லா வறுக்கலாம். நம்ம யாருக்கு புளியமுத்து பிடிக்கும்? எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு, அதனால் நான் வாங்கி வறுக்கிறேன். ஏற்ற வீட்டில் லக்ஷ்மிமா கொடுத்தாங்க. இப்போ வந்து வறுக்கணும். நல்லா வறுத்துட்டே இருக்கேன் கடாயில் போட்டு. பாருங்கள், 20 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. தோல் கருப்பாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து முரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு இப்படி தட்டி தட்டி நம்ம தோலெல்லாம் உடச்சிட்டு புளியமுத்தை மட்டும் எடுக்கலாம். உள்ளே இருக்கிற புளியமுத்தை எடுத்து நம்ம இப்படி முரத்தில் போட்டு வச்சுக்கலாம். 80s 90s ஸ்நாக்ஸே இது தான். யார் சாப்பிட்ருக்கீங்க எனக்கு கமெண்டில் போடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி உடச்சிக்கலாம். நம்ம இது வந்து எங்கள் சங்கீதா புளியமுத்தெல்லாம் தட்டி தட்டி சங்கீதாவும் என் கூட சேர்ந்து எடுக்குது. இதெல்லாம் பண்ணதே இல்லை இவங்களாம், அதனால் 2 பேரும் சேர்ந்து அமுக்கலம் பண்ணுறாங்க. இப்போ கதிரும் தான். கதிரவனும் சேர்ந்து ரொம்ப முக்கியமாக வேலை செஞ்சிட்ருக்கான். இதுக்கு 3 பேருக்கு 1/2 மணி நேரமாக இதான் வேலை. இந்த மாதிரி எல்லா முத்துக்கும் தோலை உரித்து எடுத்துடலாம். நம்ம எடுத்தாச்சு பாருங்கள், இவ்வளோவும் எடுத்தாச்சு. இதில் வந்து பாதியை ஒரு கிண்ணத்தில் போடணும். இது புளியமுத்து தோல், இது புளியங்கொட்டை எடுத்தாச்சு வறுத்ததை தனியாக. நம்ம பாதி அள்ளி ஒரு கிண்ணத்தில் போட்டுறோம். பாருங்கள், ஒரு 2-3 குத்து அள்ளி போட்டாச்சு. போட்டுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு ஊற வச்சிடணும் நைட்டு. அவ்வளோதான். நல்லா கிண்டிட்டு உப்பு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். இது தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் வைக்கணும். மிச்சத்தை வச்சுருக்கோம். அப்பப்போ ஊற போட்டு சாப்பிட்றதுக்கு பாதி எடுத்து வச்சாச்சு ஸ்நாக்ஸ் தனியாக. இப்போ காலையில் ஆகிடுச்சி. பாருங்கள் எப்படி நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், அப்படியே பொதும்பி இருக்குது. வாயில் போட்ட உடனே அப்படியே மடுக்கு அப்படி இருக்கும். யாருக்கு பிடிக்கும் புளியமுத்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சின்ன பிள்ளையில எனக்கு கிடைச்ச ஸ்நாக்ஸ் இதுதான். அதனால பழைய ஞாபகத்துக்கு நான் செஞ்சிருக்கேன். பாருங்க, அப்படி தெரியுமா, நல்லா இப்படி ஒதுக்கி வச்சுப்போம். இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி அரைச்சி சாப்பிடுவோம். அதான் எல்லா பல்லும் போயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து நானே சாப்பிட்டு கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆகுது. இப்போதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு புளியமுத்து, அதனால செஞ்சேன் இன்னைக்கு. நீங்களே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. 90s கிட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்குலாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். பழைய நினைவுகள்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் பார்க்குறேன்.